ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக். வணக்கம் 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 மக்களே, நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுக்கி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு வர வார்ம் இன்ஃபெஸ்டேஷன், அதாவது குடல் பூச்சிகள், கீரி பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேஷண்ட் வந்து என் குழந்தைக்கு கீரி பூச்சை தொல்லையாக இருக்குது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம கீரி பூச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கீரி பூச்சியில் எத்தனை வகைகள் இருக்குது, அது எப்படிலாம் வருது, அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கீரி பூச்சி எத்தனை வகைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டை புழு, கொக்கிப்புழு, நாடாப்புழு, நூல் புழு, உருண்டை புழு, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ரவுண்டு வாம், ஹூக் வாம், பின் வாம், டேப் வாம், த்ரெட்டு வாம். காமனாக குழந்தைங்களுக்கு வர்றது பார்த்திங்கன்னா பின் வாம் தான். தமிழில் சொல்லணும்னா கீரிப்பூச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நிறைய இருக்கும். அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரு ஓரங்கள்லாம் டாய்லெட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அவுட்டரில் பிளேசஸ்லாம் இருக்குது இல்லையா, வேலை நிலங்கள், அந்த பக்கத்தில் போயிட்டு மோஷன் போயிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு வயிற்றில் இருக்கிற அந்த பூச்சிகள்லாம் என்ன பண்ணுன்னா, அங்கே முட்டை போட்டு வச்சுருக்கும். அப்படி முட்டை போட்டு வச்சுருக்கிறப்போ அது வந்து சாயிலில் வந்து நல்லா வளரக்கூடியது. அது நல்லா முட்டை போட்டு வச்ச உடனே இந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செப்பல் போடாமல் அங்கே நடக்கிறது, அங்கே இருக்கிற செடி கொடிகள்லாம் கையை வைக்கிறது, அது மாதிரி இருக்கிறப்போ அவங்கள வந்து ஈஸியாக நமக்கு வந்து அந்த கீரிப்பூச்சி வந்து அஃபெக்ட் பண்ணிடும். இந்த கீரிப்பூச்சி பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம உடம்புல எப்படியெல்லாம் போகுதுன்னு பார்த்திங்கன்னா, சரியான முறையில் சுத்தம் இல்லாமல் சமைக்கிற சாப்பாட்டு மூலயமா நமக்கு இந்த கீரிப்பூச்சி வந்து உள்ளார போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த முட்டைக்கோசு, கேரட்டு, அந்த மாதிரி எல்லாமே வந்து பச்சையாக போடுவாங்க. அது எந்த அளவுக்கு வாஷ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. அதை நான் சொன்னேன் இல்லையா, அவுட்டர் சைடில் வந்து மோஷன் போயிருப்பாங்க. அது வந்து அந்த காய்கறி பக்கத்தெல்லாம் அந்த முட்டை வந்து மைக்ரேட் ஆகி போய் அந்த காய்கறி, கீரை அதிலெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம சரியான முறையில் வாஷ் பண்ணாங்களா, வாஷ் பண்ண மாட்டாங்களானே தெரியாமல் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்போம். சரியாக வேக வைக்காத ஃபுட்னால கூட வந்து இந்த கீரி பூச்சிகள்லாம் நிறைய வரும். அதெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து வெளியில் போய் விளாண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் கையை சுத்தமாக வாஷ் பண்ணாமல் உடனே வந்து அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்றது, அது மூலயமாலாம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது வயிற்றுக்குள்ளார போயிடும். அது வயிற்றுக்குள்ளார போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நூல் புழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டு குடலில் சுற்றி குழந்தைங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையை ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அந்த நூல் புழுக்கள்லாம் வந்து குடலில் சுற்றி பெருசாக சுற்றி நிறைய வந்துட்டு குழந்தைங்களுக்கு பசிக்காமல் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இப்போது வெளியில் போகிறாங்கன்னா குழந்தைங்க வீட்டுக்கு வந்தவுடனே நம்ம நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ண வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தான் சானிடைசர் யூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு பார்த்தா, அந்த சானிடைசர்லாம் யூஸ் பண்ணால் அந்த வார்ம்ஸ் எல்லாம் வந்து சாகாது, அது உயிரோடு தான் இருக்கும். நம்ம சோப் போட்டு நல்லா கழுவுனா தான் அது சரியாகும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரணும், நகங்களெல்லாம் நல்லா கட் பண்ணிடணும், வாயில் கை வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த சமைக்கப்படாத உணவுகள் இருக்குது இல்லையா, ஃப்ரைட் ரைஸு, அந்த பீஸா, பர்கரு, அது உள்ளார வச்சு தர அந்த கோஸு, அந்த இலையெல்லாம் நிறைய வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சரியாக வாஷ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. அதில் மூலமாகவும் நமக்கு நிறைய பரவும். இப்போ வெளியில் போயிட்டு அந்த மோஷன் மூலமாக அது எப்படியெல்லாம் பரவும்னா, காற்று மூலமாக பரவும், தண்ணி மூலமாக பரவும், சுத்திகரிக்கப்படாத தண்ணி, அசுத்தமான நீர். இப்போ கடையிலலாம் பானிபூரி விற்பாங்க, அவங்க வந்து அந்த தண்ணியை மொண்டு ஊற்றி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்றதுனால கூட நமக்கு வந்து அந்த கீரி பூச்சிகள் வந்து வயிற்றில் போய் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. இப்போ பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டீனியா வரும், அது ரொம்ப மோசமானது, அது நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும். அது எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாட்டுக்கறி, பீஃப்னு சொல்லுவாங்களே, பன்னிக்கறி, அதெல்லாம் சாப்பிட்றதுனால அது வந்து சரியாக சமைக்கப்படாமல் சாப்பிட்றதுனால அது வந்து போய் வயிற்றில் அஃபெக்ட் பண்ணும். இந்த டீனியா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் நிறைய காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தி அவங்கள வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் மாதிரி அவங்கள வந்து நார்மல் லைஃப்பில் இருக்கவே விடாது. நிறைய ஸ்கின் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து வயிற்று வலி பிரச்சனை இருக்கும், அனிமிக் பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி நிறையா வரும். அதனால் இந்த சரியாக சமைக்காத ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த கீரிப்பூச்சி என்ன பண்ணுன்னா, இப்போ குழந்தைங்க போய் கையை வச்சுட்டு வராங்க, அது எப்படி என்டர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கை நகங்களில் இருக்கும். அதுங்க சாப்பிட்றப்போ இல்லை நகம் கடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளார போயிடும். அது வயிற்றுக்குள்ளார போயிட்டு அது சிறுகுடலில் வந்து அது அவ்வளோவா வாழ முடியாது. அது வந்து ஈஸியாக மைக்ரேட் ஆகி பெருங்குடலுக்கு போயிடும். பெருங்குடலில் போயிட்டு அது பார்த்திங்கன்னா 20,000லேருந்து 30,000 வரைக்கும் முட்டைகளை போடக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அப்படி முட்டையை போட்டுட்டு அது என்ன பண்ணுன்னா, நிறைய மல்டிப்ளை ஆகி நிறைய குட்டி போட்டு நிறைய மல்டிப்ளை ஆகிடும். அது என்ன பண்ணுன்னா, குழந்தைங்க தூங்குறப்ப பார்த்திங்கன்னா அது கீழே இறங்கி இன்னும் மைக்ரேட் ஆகி போய் ஆனஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, மலவாய், அங்கே போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு நிறைய அரிப்பெல்லாம் ஏற்படுத்தும்.
குழந்தைங்கள பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆனஸில் வந்து இச்சிங் இருக்கிறதுனால அங்கே கையை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கையை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால திருப்பியும் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த நகத்தில் அந்த எக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எக்கு அதனோட முட்டைகள் வந்து அங்கே தங்கியிருக்கும் அந்த ஆனஸில். அது வந்து கையில் நகங்களுக்கு இடையில போயிடும். திருப்பி நம்ம வாயில் வைக்கிறப்போ திருப்பி இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. இங்கேருந்து ஆனஸ்லேருந்து மவுத்துலேருந்து ஆனஸ் அந்த மாதிரி வந்து அது மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று என்னென்னா அந்த குழந்தைங்க தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா அது அப்படியே வெளியில் வந்துட்டு மைக்ரேட் ஆகி மற்றவங்களுக்கும் அது போய் அஃபெக்ட் பண்ணும். அது அந்தளவுக்கு வந்து இது ஒரு மோசமான டிசீஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான முறை தான். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம அதை அவாய்ட் பண்ணோம்னா அந்த கீரிப்பூச்சி எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். நல்லா சுத்தமான தண்ணி குடிக்கிறது, கையெல்லாம் நகங்கள்லாம் வெட்டுறது, குழந்தைங்களுக்கு கை நகங்களை வெட்டுறது, சுத்தமான முறையில் சோப் போட்டு கழுவுறது, அதாவது ஹைஜீனிக்காக இருந்தோம்னாலே குழந்தைங்களையும் அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க, சோர்வாக இருப்பாங்க, திடீர்னு வந்து மோஷன் பாஸ் பண்ணவே மாட்டாங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா டயேரியா போகும், அவங்களுக்கு நாசியாக இருக்கும், அதாவது வயிற்று பெரட்டிக்கிட்டு கொமட்டல் இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், ஆனஸில் இச்சிங் இருக்கும், பேர்னிங் இருக்கும். சில சமயம் இந்த குழந்தைங்க வந்து மோஷன் போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த மோஷனில் பார்த்திங்கன்னா சளி மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மியூக்கஸ் போகும், பிளட்டு போகும், இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து சரி கீரிப்பூச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம டயக்னோசிஸ் பண்ணிக்கலாம். இன்னும் டயக்னோசிஸ் பண்ணணும்னா மோஷன் டெஸ்ட் பண்ணி, ஸ்டூல் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், கல்ச்சர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், மோஷன் கல்ச்சர் பண்ணி பார்க்கலாம். இப்படியெல்லாம் பார்த்து நம்ம வார்ம்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுலேயும் வந்து நம்ம அட்வான்ஸ்டாக பார்த்திங்கன்னா கொலனோஸ்கோப்பி கீழ் வழியாக கேமரா விட்டு பார்க்குறப்போ தான் அந்த நூல் புழு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த த்ரெட் வார்ம்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி இருக்கிறதுலாம் வந்து அந்த கொலனோஸ்கோப்பி டெஸ்ட்டில் தான் நமக்கு தெரிய வரும். சரி, இதுக்கு ஹோம் ரெமடிஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ கிராம சைடெலாம் பார்ப்பாங்க. கிராமத்து சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா, பூண்டு இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பூண்டு பல்லை நல்லா நறுக்கி போட்டு எண்ணெயில் கொதிக்க வச்சு அதுக்குள்ளே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து தான், அதாவது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஹெர்பல்ஸ் தான். அப்படின்னாலும் நம்ம ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். இதை எடுத்துக்கலாமா, என் குழந்தைக்கு இது கொடுக்கலாமா, எந்த அளவில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சித்தா டாக்டர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணுறது நல்ல விஷயம். ஏன்னா அதெல்லாம் இல்லாமல் இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம ஹோம் ரெமெடி கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஹோம் ரெமெடிஸ் பெரியவங்களுக்கு ட்ரை பண்ணி அதனால் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா ஈஸியாக சமாளிச்சிடலாம். இதெல்லாம் கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தாலும் இப்போ கிராமத்தில் இதெல்லாம் சொல்லி சரியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேஷண்ட் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறது வந்து அவங்க என்ன கரெக்டாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த அளவில் எடுக்கணும், இப்படி எடுக்கணும், இது எடுக்கலாம், இது எடுக்கக்கூடாது. இப்போ என்ன இப்போ விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது 5 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கறது வந்து தப்பான ஒரு விஷயம். அது 5 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு விளக்கெண்ணெய் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு நிறைய வயிற்று பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி விட்ரும். அதுக்கப்புறம் கோவை இலையில் வந்து சாறு எடுத்து நான் என் குழந்தைக்கு கொடுத்தேன், அது கீரி பூச்செல்லாம் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் பாவக்காய் கொடுத்தேன், அந்த கசப்பில் இருக்கிறதுனால கீரி செத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து பரங்கிக்காய் விதையை எடுத்து நல்லா காய வச்சுட்டு வானலில் போட்டு சும்மா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி அதில் தேனில் கலந்து கொடுத்தேன், அது சரியாச்சு அப்படின்னு நிறைய பேஷண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேஷண்ட் வந்து பப்பாளி விதை இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த கசப்புத்தன்மை வந்து பப்பாளி விதையை 1 ஸ்பூன் எடுத்து ஒரு 4 கிளாஸ் தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் கொஞ்சம் தேன் கலந்து கொடுக்கலாம், வாரத்தில் வந்து 2 நாள் கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. நீங்கள் இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து நிறைய பேஷண்ட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன், சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேப்பம்பூவை எடுத்து ரசம் செஞ்சு கொடுக்கறது, அதை துவையல் செஞ்சு கொடுக்கறது, அது மூலமாகவும் கீரிப்பூச்செல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை நீங்கள் வந்து கொடுத்தாலும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது பயனுள்ளதாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் சித்தா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு எடுங்க. இப்போ ஹோமியோபதி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்குறப்போ ஹோமியோபதியில் வந்து வார்ம்ஸுக்கு வந்து ரொம்ப நல்ல மெடிசன்ஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சினா அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்குது. அந்த சினா தான் வந்து இந்த புழுவை சரி பண்ணுற மருந்துகளின் தலைவன் அப்படின்னே சொல்லுவாங்க, ஹெட் ஆஃப் த ரெமெடி அப்படின்னே சொல்லுவாங்க. அது பேரே பார்த்தீங்கன்னா வார்ம் சீட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்குது. ஆர்சனிக்கம் ஆல்பம் இருக்குது, கல்கேரியா கார்போனிக்கம் அப்படிங்கிற ஒரு மெடிசன் இருக்குது, டெரிபிந்த் இருக்குது, டெலூரியம் இருக்குது, டெக்கூரியம் இருக்குது, சியனாந்தஸ் அப்படிங்கிற ஒரு மெடிசன் இருக்குது, கெலாடியம்ங்கிற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த கெலாடியம் மெடிசன் கொடுத்து நான் ஒரு பொண்ணை சரி பண்ணியிருக்கேன். எப்படின்னா அந்த பொண்ணு வந்து 19 இயர்ஸ் ஓல்டு, அவளுக்கு வந்து வெஜைனல் இச்சிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓஜி கைனகாலஜிஸ்டெல்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க நிறைய இண்டி வாஷ் வி வாஷ் அது மாதிரிலாம் கொடுத்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளூக்கோனசோல் அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவள் நிறைய சாப்பிட்டுட்டு இப்போதைக்கு சரியாக இருக்குது, எனக்கு திருப்பி இந்த இச்சிங் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால்
அவளுக்கு வந்து நான் இந்த கெலாடியம்ங்கிற ஒரு மெடிசன் ஹோமியோபதியில் நான் கொடுத்தேன். அப்படி கொடுத்துட்டு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து அவ்வளோ வார்ம்ஸ் வந்திருக்கு வெஜைனா வழியாக. எனக்கு பயந்துட்டு அந்த பாப்பா பயந்துட்டு எனக்கு வெஜினா வழியாக வார்ம்ஸ் வருது மேடம் அப்படின்னு கால் பண்ணேன். அதனால தான்ப்பா நான் அந்த மெடிசனே கொடுத்துருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க, வந்துச்சுன்னா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு வந்து ஒரு 1 வீக்கில் அவ்வளோ வார்ம்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இச்சிங் எதுவுமே இல்லை, அவ்வளோ கிளியராக இருக்குது. அதாவது இந்த கெலாடியம்ங்கிற மெடிசன் வந்து வெஜைனல் இச்சிங், என் வெஜைனல் இச்சிங்க்கு வந்து வேறு ரீசன்லாம் இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இதுவும் வார்ம்ஸும் இதுக்கு ஒரு ரீசன். அதனால தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னொன்று என்னென்னா, ஒரு பேரண்ட் வந்து ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க. அவன் எப்படி இருந்தான்னா ஒரு மராஸ்மஸ் பேபி. அதாவது பார்த்திங்கன்னா கால்லாம் இழைச்சி போய் வயிறு மட்டும் உப்பிக்கிட்டு தலை கொஞ்சம் பெருசாக ஒரு மாதிரி சோர்வாக டயர்டாக எது கேட்டாலும் பதில் சொல்லாமல் இருந்தான். என்னப்பா ப்ராப்ளம்னா, இவன் சாப்பிடவே மாட்டான் டாக்டர், இவனுக்கு வயிறு மட்டும்தான் உப்பிக்கிட்டு இருக்குது, வயிறு கல் மாதிரி இருக்குது, சாப்பிட மாட்டான், திடீர்னு மோஷன் போகிறான், திடீர்னு அவனுக்கு வயிற்றால போகுது, திடீர்னு கான்ஸ்டிபேஷன் வருது, வாமிட் வர்ற மாதிரி இருக்குங்கிறான், சாப்பிட மாட்டான். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு எனக்கு பசிக்குது நிறைய கொடுங்கன்னு கேட்குறான், ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் இவனுக்கு வெயிட் கெயின் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட் சொன்னாங்க. இப்போ வந்து நான் அவனை செக் பண்ணி பார்க்குறப்போ சரி இவனுக்கு வார்ம்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இந்த கான்ஸ்டியூஷனல் மெடிசன் ஹோமியோபதி பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கான்ஸ்டியூஷனல் மெடிசன் பார்க்குறப்போ அந்த மராஸ்மஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஹெட்டு பெருசாக வயிறு உப்பிக்கிட்டு எமாஷியேட்டடாக கால் கையெல்லாம் வந்து சப்பையாக இருக்கிறது, சூம்பி போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எமாஷியேஷன் இருக்குது. அப்படிங்கிறப்போ எங்கள் ஹோமியோபதி மெடிசனில் பார்த்தீங்கன்னா அப்ராட்டினம் அப்படிங்கிற ஒரு மெடிசன் இருக்குது. அந்த மெடிசனில் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் அப்படியே இருக்கும். அதோடு இல்லாமல் சிம்டமேட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா அல்டர்டு பவல் ஹேபிட்ஸ், அதாவது கான்ஸ்டிபேஷன் அல்டர்னேட் டயேரியா, அந்த கம்ப்ளைண்ட்ஸும் அந்த மெடிசனில் இருக்கும். அதாவது சிம்டமேட்டிக் வித் கான்ஸ்டியூஷனல் மெடிசன். அந்த அப்ராட்டினம் வந்து அவனுக்கு வந்து அப்படியே சூட் ஆச்சு. அப்படி சூட் ஆகிறப்போ அவனுக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் அல்டர்னேட்டிங் டயரியா சொன்னேன் இல்லையா, அது இல்லாமல் எமாஷியேஷன் இருந்துச்சு, அதிலே மராஸ்மஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரிட்டபிலிட்டி இருந்துச்சு, டயர்ட்னஸ் இருந்துச்சு, வீக்னஸ் இருந்துச்சு. அந்த சிம்டம்ஸ் எல்லாமே இந்த அப்ராட்டினம் மெடிசனில் எங்கள்கிட்ட இருக்கும், அந்த ஹோமியோ மெடிசனில். அந்த பையனுக்கு நான் வந்து ஒரு 15 ml கண்டெய்னரில் வந்து ஒரு 15 டேஸுக்கு அந்த குழந்தைக்கு நான் அந்த மெடிசன் கொடுத்து அனுப்புனேன். அந்த மெடிசனையே வந்து சினா அப்படிங்கிற ஒரு கியூ இருக்கும், அந்த மெடிசனோட சேர்த்து சினா கியூ வந்து ஒரு 15 ml கொடுத்து காலையில் ஒரு 15 ட்ராப்ஸ், நைட்டுக்கு ஒரு 15 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் இம்யூனிட்டி பூஸ்டர் அதெல்லாம் கொடுத்து நான் ஒரு 1 மந்த் கழித்து வாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்க 1 மந்த் கழித்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு அவன்கிட்ட அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு, ஃபேஸில் ஒரு தெளிவாக இருந்தான். நல்லா சாப்பிட்றான் டாக்டர், அவனுக்கு வயிற்றாலெல்லாம் இப்போ கிடையாது, டெய்லிக்கும் மோஷன் போயிடுறான் காலைல ஏஞ்ச உடனே, அவன் இப்போ வந்து சோகமாலாம் இல்லை, நல்லா ஆக்டிவாக இருக்கிறான், நல்லா பசிச்சு நல்லா சாப்பிட்றான், மெமரி எல்லாமே இப்போ நாங்கள் கேட்குறது எல்லாமே அவனுக்கு மெமரி கூட நல்லா இருக்குது, முன்னாடியெல்லாம் மெமரி இருக்காது, நாங்கள் எது சொன்னாலும் அவனுக்கு வந்து ஞாபக சக்தி கம்மியாக தான் இருந்துச்சு, நாங்கள் எது சொன்னாலும் அவன் வந்து மறந்துடுவான், இப்போல்லாம் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கான், ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் வெயிட் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 1 மந்த்லேயே இந்த பையன் வந்து ஒரு 2.5 kg ஏறி இருந்தான், 2.5 கிலோ வந்து வெயிட் வந்து கெயினாக இருந்தது. அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தவங்க வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ வந்து ஹோமியோ மெடிசன் வந்து அந்த சிம்டமேட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் வித் கான்ஸ்டியூஷனல் மெடிசன் அப்படின்னு அப்படி செலக்ட் பண்ணி கொடுக்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நான் மெடிசன் நேம்லாம் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை கேட்டுட்டு போய் மெடிக்கலில் வாங்கி சாப்பிடக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன்னா, இவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். என்ன தான் நீங்கள் மெடிசன் எடுத்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த மெடிசன் செலக்ட் ஆகுது, உங்களுக்கு எந்த மெடிசன் சூட் ஆகுது, உங்களுக்கு என்ன பொட்டன்சி சூட் ஆகுது அப்படின்னு பார்த்து நீங்கள் மெடிசன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு வியாதியும் க்யூர் பண்ணிக்கலாம். இந்த வார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டீனியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு மெடிசன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டீனியாவை சரி பண்ணக்கூடிய மெடிசனோட ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா காம்ப்ளிகேஷனையும் சரி பண்ணும். இப்போ காலில் ஸ்க்ராச்சஸோட நிறைய பேஷண்ட் வந்திருக்காங்க, ரவுண்டாக இன்ஃபெக்ஷனோட அந்த ரிங் வார்ம்ஸ் மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து வயிற்று பிரச்சனை, கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு உப்பிக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. நம்ம உடனே அது கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் டயக்னோஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டீனியாவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மிமிக் லைக் தட் கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியே சிம்டத்தை வந்து அவங்க மிமிக் பண்ணுவாங்க. நம்ம அதை கரெக்டாக வந்து அவங்கள்ட்ட சிம்டம்ஸை கலெக்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம அந்த மெடிசன் கொடுத்தோம்னா 100% க்யூர் ஆகுது. நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணி இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது வார்ம் இன்ஃபெஸ்டேஷன், கீரிப்பூச்சி தொல்லைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி கரெக்டான மெடிசன் எடுத்து சரி பண்ணுங்கள், நல்லா சரியாயிடும்.
அது இல்லாமல் இந்த ஹைஜீனிக் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நகங்களை வெட்டுறது, கையை சோப் போட்டு கழுவ சொல்கிறது, வெளியில் வாங்குகிற ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது, தண்ணியை வந்து சுத்தமாக குடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணோம்னா அந்த ஃப்ரீக்குவன்சி, அந்த வார்ம்ஸ் வர்றது ஃப்ரீக்குவன்சி எல்லாம் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்கிறதுல இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, அவங்க படுத்துருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது மூவ் ஆகி மைக்ரேட் ஆகி இன்னொரு குழந்தைக்கும் இல்லை நமக்கும் பக்கத்தில் படுத்துருக்குறோம் நமக்குமே அது இன்ஃபெக்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறதுன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு வந்து தனியாக பெட் ஸ்ப்ரெட்லாம் இருக்குன்னா அதை டெய்லிக்கும் வாஷ் பண்ணி போடுறது, வார்ம்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு நகங்களெல்லாம் கட் பண்ணி விடுறது, அவங்கள நிறைய நல்ல சுத்தமான தண்ணி நிறைய குடிக்க வைக்கிறது, இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா இதுலேருந்து முழுமையாக நம்ம விடுபட்டுடலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.